வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா. வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ சிம்பு ப்ளஸ் வெற்றிமாறன் காம்போ வடச்சென்னை 2 இருக்குமான்னு சொல்லி நிறைய கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வெற்றிமாறன் என்ன சொல்லியிருக்காரு இன்டர்வியூவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிம்பு கூட இப்போ எடுக்கிற மூவி வந்து வடச்சென்னை பார்ட் 2 கிடையாது, பட் வடச்சென்னை யூனிவர்ஸ்க்குள்ள நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த யூனிவர்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும், எல்சியூ ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வடச்சென்னை மூவில இருந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அந்த ஸ்டோரி ப்ளஸ் எல்லாமே சிம்பு நடிக்கிற மூவிலையும் அது லிங்க்ல தான் இருக்கும். அந்த யூனிவர்ஸுக்குள்ள நடக்கிறது தான். ஸோ வடச்சென்னை பார்ட் 2க்கும் அது லீட் இருக்கும். ஸோ அன்புன்ற கேரக்டருக்கும் இப்போ சிம்பு நடிக்கிற கேரக்டருக்கும் ஸோ நிறையவே வந்து லிங்க் இருக்க மாதிரி தான் இந்த மூவி இருக்க போகுது. ஸோ வடச்சென்னை பார்ட் 2ல தனுஷ் விசஸ் எஸ்டிஆர் இருக்குமா. ஸோ ஸ்டோரி வந்து எப்படி கொண்டு போக போறாங்கன்றத சிம்பு மூவிலே தெரிஞ்சிடும். ஸோ வடச்சென்னை யூனிவர்ஸ்க்குள்ள இருக்கிற மூவி தான் இப்போ சிம்பு நடிக்க போற மூவி. ஸோ இன்னுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லியிருந்தாரு வெற்றிமாறன். வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நயன்தாராவோட வெட்டிங் அதை வந்து ஓடிடியில் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதில் இருந்த ஒரு சின்ன கிளிப்புக்கு கார்பரேட்ஸ்க்காக கோடிக்கணக்கில் காசு கேட்டாரு தனுஷ் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. நிறைய பேர் நெகட்டிவாகவும் பேசினாங்க, காசுக்காக இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லி. ஸோ அவர் எல்லாருக்குமே வந்து பதிலடி கொடுத்த மாதிரி வெற்றிமாறன் இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மூவி வந்து ஸ்டார்ட் ஆன டைம்ல வெற்றிமாறன், தானு சார், அதுக்கப்புறம் சிம்பு சார் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே வந்து தனுஷ் கிட்ட வெற்றிமாறன் சார் கால் பண்ணி கேட்டிருக்காரு. ஸோ வெற்றிமாறன் தனுஷ் கிட்ட சொல்லியிருக்காரு, 2 விதமாக அந்த மூவி என்னால் எடுக்க முடியும். ஒன்று வந்து வடச்சென்னை மூவியில் இருக்க கேரக்டர்ஸு, அந்த டைம் லைன், அந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி நான் இந்த ஒரு மூவி எடுக்க முடியும். ப்ளஸ் வந்து இது எதுவுமே இல்லாமல் தனியாகவே வந்து நல்ல இந்த யூனிவர்ஸ் இல்லாமல் தனியாக ஒரு ஃபிலிம் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் தான் இந்த கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் அந்த வடச்சென்னை, இது எல்லாத்துக்குமே காப்பிரைட் ஓனர் நீங்கள் தான். நீங்கள் ஓகே சொன்னால் நான் இதை வந்து ஒரு யூனிவர்சல் ஃபிலிமாக நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனுஷ் கிட்ட வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு தனுஷ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதையே நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு எந்த காசும் வேணாம், நான் எங்கள் டீம் கிட்ட இப்பயே பேசிட்டு ஸோ உங்களுக்கு வந்து நான் அந்த கார்பரேட்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த கார்பரேட்ஸ்க்காக எனக்கு ₹1 கூட நீங்கள் தர வேணாம், அதில் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி ஸோ அவ்வளோ ஒரு ஹம்பிளாக வந்து பேசியிருக்காரு. ஸோ இவ்வளோ ஹம்பிளாக இருக்காரு பாருங்க. ஸோ இதான் வந்து தனுஷ் வந்து இன்னும் மேலே ஹாலிவுட் லெவலாம் தாண்டி மேலே போயிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்சு போச்சு, வடச்சென்னை 2 கன்ஃபார்ம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் என்னன்னா, சிம்பு கூட வடச்சென்னை யூனிவர்ஸில் ஒரு தனி ஃபிலிம் வரப்போகுது. பயங்கரமாக எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் அதை பற்றி வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.